என்ன சேனல்னா என்ன சேனல் கேடிவியா சந்திவியா? எனது பெயர் நாகராச சந்திரகாந்தன். நான் இப்போ 10 வருஷ காலமாக கோழி இறைச்சி கடை செய்து கொண்டு வருகின்றேன். எங்களுக்கு இந்த கோழிக்கடை கட்டித்தந்த இடம் கோழிக்கு உரிய இடம் இல்லை. மற்றும் கோழிக்கடைக்கு முன்பாக கழிவுநீர் வாய்க்கால் ஓடுகின்றது. வாய்க்காலில் நுழம்பு தொல்லை இருக்கின்றது. நுழம்பு இது முழுக்க இறைச்சியில் போய் வெட்டி இறைச்சியில் போய் சொட்டி அதில் சுகாதார சீர்கேடு வருகின்றது. மற்றும் அந்த கோழிக்கடைக்கு வர பாதைகள் ஒழுங்கான பாதைகள் இல்லை. அதில் ஹோல்சேல் மார்க்கெட் புருஷனங்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது. அதனால் கோழிக்கடைக்கு பெண்கள் வாரதில்லை. வந்தாலும் முகத்தை துளித்து கொண்டு ஓடுகின்றார்கள். பக்கத்தில் ஹோட்டல் மற்றும் வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்றது. அதுக்கும் இதே நிலைமை தான். இதை எத்தனை தரம் நகரசபையை சொல்லி எங்களை கோழிக்கடையை மாற்றி தர சொல்லி கேட்டும் அதை இதுவரைக்கும் ஒரு பதில் நடவடிக்கை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட இந்த கோழிக்கடையால் அவர்களுக்கு வருமானம் எடுக்கின்றார்கள். அது இப்போ 10 வருஷமாக இதே இடத்துல இந்த கோழி இறைச்சி கடை இருக்கின்றது. இதுக்கு எங்களே கூடிய சீக்கிரம் இந்த கோழி இறைச்சி கடையை வேறு இடத்துக்கு மாற்றி தந்தால் இந்த சுகாதார சீர்கேடுகளை தவிர்த்து கொள்ளலாம். என் பேர் நோயல். மௌனி அந்த கோழிக்கடைக்கு கோழி வாங்க வர வாடிக்கையாளர். இதில் நிறைய சீர்கடைகள் இருக்குது. கான் துர்நாற்றம் இருக்குது. கான் துப்புராக்கிற பிரச்சனை இல்லை. இதில் நிறைய கழிவுகள் வந்து தேங்குது. கோழி வாங்க வர இடத்துல நிறைய பிரச்சனை. சிறுநீர் கழிக்கிறாங்க இடையில். லேடிஸ் வர இயலாது. அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. யாராவது முறைப்பாடு கொடுத்தா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆக்கள் சரியான ஆக்கள் இல்லை. கோழிக்கடை உள்ளுக்கு வரைக்க அதுக்குள்ளேயும் ஒரு போட்டி. கையை பிடிச்சி இழுக்காத குறையாக வாங்கன்னைக்கா எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு ரஷ். அது செய்ய இயலாது. அப்படியெல்லாம் இருக்குது பிரச்சனைகள். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். கோழிக்கடை இடத்தை மாற்றினா கூட நல்ல இதுக்குள்ளே ஒரு அடைப்பான இடமா இருக்கிறதுனால லேடிஸ் வர இயலாது. லேடிஸ் வரைக்க அந்த மார்க்கெட்டுக்கு வராக்கள் எல்லாம் பாத்ரூம் சிறுநீர் கழிக்கிற இடம் எல்லாம் இதாகத்தான் இருக்குது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மற்றது ஒரு பொது சிறுநீர் கழிப்பிடம் இதில் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வருது. லேடிஸ் வந்தாலும் அதில் ரோட்டில் நின்றும் மறிக்கிறாங்க. சிக்கன் எடுக்க வாங்க, கோழி எடுக்க எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு. அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கோழி கடையை வேறு இடத்துக்கு ஒரு பார்வையான இடத்துக்கு மாற்றினா கூட நல்லது தான் சொல்லுவாங்க. பேர் டலஸ். நான் அந்த கோழி கடைக்கு கனகாலமாக ஒரு 4 வருடமாக வேலை செய்கிறேன். இது ஒரு 10 வருடமாக இங்கே தான் இயங்கி கொண்டிருக்கு இந்த கோழிக்கடை. இந்த கோழிக்கடையில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால், இந்த சைட்டால் தான் இந்த கான் வந்து குளத்துக்குமே இருக்குது. இந்த கோழிக்கடையில் இருக்கிற இந்த கானில் இருக்கிற துர்நாற்றங்கள், இதில் இருக்கிற நுழம்புகள் எல்லாவற்றும் இந்த கோழிக்கடையில் இறைச்சி உரிச்சு வெட்டி நாங்கள் வந்து அதை சின்னனா வச்சு வெட்டி கொடுக்க வேண்டிய வர மக்களுக்கு. அதில் வந்து இந்த நுழம்புகள், இந்த நாற்றங்கள், இதுகள் குப்பை அள்ளும் போது குப்பை உள்ளுக்கு படிஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஊற்றி கொண்டு வரும். இதில் வந்து வரும்போது ஆக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நிற்கும் போது ஜூசி வந்து அரை நேரத்துக்கு வந்து வேலை செஞ்சாங்க. இடையில வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது அள்ளி கொண்டு வருவாங்க. அந்த நேரம் சரியான நாற்றங்களும் நாற்றம் தாங்க இல்லாமல் ஊற்றி கொண்டு ஒழுகி கொண்டு இருக்கும். ஆக்கள்லாம் எழும்பி இதால் ஓடுறாங்க. இந்த பக்கத்தில் குளம் இருக்குது. இதில் இருந்த கழிவு நீர் இதுக்கால தான் அந்த குளத்துக்கும் விழுகுது. குளத்தில் உள்ள மீன்களை இங்கே உள்ள மக்கள் சாப்பிட்றாங்க. இதுக்கு நடவடிக்கை ஜூசி தான் எடுக்கணும். இந்த மார்க்கெட்டில் வேலை செய்கிற அவ்வளோ பேரும் இதில் தான் பாத்ரூம் இருக்கிறாங்க. பாத்ரூம் சிறுநீரில் கழிவு எல்லாமே கழிக்கிறது அவடத்தது. அங்கால பெண்கள் இருக்காங்க, அங்கால சில வீடுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை பாரதூரமாக இருக்குது. ஜூசி வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு வந்து டெண்டர் வந்து போடுறாங்க. டெண்டர் வந்து காசு வந்து வருஷம் 3 தவணையாக கட்டணும்னு சொல்லி கூட்ட தூக்குறாங்க. இதில் உள்ள கடையில் உள்ள கோழியை தூக்குறாங்க. ஆனால் இதுக்குரிய நடவடிக்கை, இதுக்கு சுகாதார சீர்கேடு நிறையா இருக்கிறது. இந்த கோழி கடையில் டெண்டர் போட்டு இந்த கோழி விற்க முடியாத நிலைமைக்கு இருக்கிறது. அந்த உள்ளுக்கு போய் ரூமை போய் பாருங்கள். அடுத்தது இந்த காணை பாருங்கள். இங்கே உள்ள இடங்கள் இருக்க பாருங்கள். இந்த ஓடைக்குள்ளே போய் பாருங்கள். பாத்ரூம் இங்கே கட்டி கொடுக்கல இதுவரை காலத்துக்குள்ள. இந்த பாத்ரூம்ன்றதே இல்லை. இதுக்கு இந்த கோழி கடை 10 வருஷமாக பாத்ரூம் இந்த குளத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இந்த குளத்துக்குள்ளே தான் பாத்ரூம் முழு பேரும் இருக்கிறது. டொய்லெட் இருக்கிறதும் அதுக்குள்ளே தான். இப்படி இருக்கும்போது இந்த கோழி கடையில் நாங்கள் ஆக்களை போய் கூப்பிட்றோண்டா என்னென்னு கூப்பிட்டு நாங்கள் இங்கே கடைக்கு வந்து வியாபாரம் செய்யலை. கடை உள்ளுக்கு 7 கடை இருக்குது. ஆனால் 7 கடையும் தெரியாது. வெளியில் ஒரு கடை தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே போய் 8 பேர் நின்று சந்தி 2 பொம்பளையாக்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க ஓடுவாங்க. என்னென்னா இங்கே கடை வெளியிடத்துக்கு போனால் தான் கடை வந்து நல்ல வெளிச்சமாக ஆக்களுக்கு தெரியப்பட்டிருக்கிறது தான் வியாபாரம் நடக்கும். இந்த கடையில் டெண்டருக்கு போடுறாக்கள் கடைசியாக கடங்காரராக தான் இருக்கிறாங்களே தவிர இந்த கடையில் வருமானம் இல்லை. யூசியால் வந்து காசுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களே தவிர இந்த கடையை வேறு இடத்துக்கு மாற்றணும். வேறு இடத்துக்கு மாற்றினா தான் ஒழுங்கான வியாபாரம் நடந்து இங்கே உள்ளவங்க நல்ல ஒரு வருமானத்தை தேடுவாங்க. இவர்கள் உள்ளே போய் பாருங்கள். இந்த விஷயங்களை ஃபுல்லாக இல்லாமல் தெரியும்.
வந்து கோழிக்கடை மாற்றி எங்களுக்கு ஒரு சுகாதார சேவை ரொம்ப அல்லாத காரணம் கடையை நீட்டாக கழுவ மாட்டாங்க நாங்கள் தான் கழுவுவோம் எல்லா பிரச்சனையும் இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இந்த இப்படி கடை கழுவுல இல்லை நாங்களே ஒரு நாங்களே என்ன சேனல்ல என்ன சேனல் கேட்டியா சொல்லுங்க.